மாயை சேரா வகை வினை திருவிதத்தால் நீங்கிட. அங்க ஒரு கம்மா போடுங்க. நீங்கா மூல நிறை இருள் விரிய நேயத்து ஓங்கு உணர் அகத்து அடக்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நேரே தூங்குவர் தாங்கி யோகத்து ஒன்மையில் துகள் இல்லோரே அப்படின்னா இங்க சீவன் முக்தர்கள் மும்மலங்களும் நீங்க பெற்று தன் பணியும் நீத்து அவர்களுக்கு என்று அறிவு இச்சை செயல் என்ற ஒரு தொழிற்பாடு இருக்காது இல்லையா? அவர்களுடைய அறிவு இச்சை செயலெல்லாம் திருவருள் இச்சை செயலாகவே அமையும். தன் பணி நீத்தல், அப்படி நீத்திருக்கின்ற நிலையில் சிவத்தோடு ஏகமாகி பேரானந்தத்தை அனுபவிப்பார்கள். அந்த நிலையில் அவர்கள் நேரே தூங்குவர். அப்படின்னா அவருடைய திருவருள் அனுபவத்தில் அனுபவித்து கொண்டு உலக விடயங்களில் தூங்கியும் அங்கே விழித்திருந்தும், நம்ம அதை பார்த்தேன், தூங்காமல் தூங்கி அரிதுயில் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? நேரே தூங்குவார்கள் அப்படின்னா அந்த சிவானுபவத்தில் தம்முடைய மலங்கள் எல்லாம் நீக்க பெற்ற காரணத்தினால் தம்முடைய அறிவு இச்சை செயல் எல்லாம் இறைவனுடைய அறிவு இச்சை செயலாக இருக்கின்ற வழி அவர்கள் நேரே தூங்குவார்கள். அந்த யோகத்து ஒன்மையில், அந்த ஒருமையில், சிவானந்தத்தில் அழுந்தி அதையே மொண்டு அருந்தி கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு தனியா அனுபவம்னு கிடையாது. அனுபவம் முழுக்க எதை தான்? அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பது மட்டும்தான். அதைத்தான் அங்க நேரே தூங்குவார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் அடுத்த பாட்டு பாருங்க. அவர் விதி விலக்குகளை தாமாக செய்வதும் விடுவதும் இன்றி சிவம் ஒன்றையே கண்டிருப்பர். இது ரொம்ப முக்கியமான பாட்டு, ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாட்டு. அவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? அந்த பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறார்கள்ல, அவர்களுடைய செயல்கள் எல்லாமே இறைவன் செய்வது இல்லையா? நம்போன்று அல்ல. நம்ம இச்சைக்கு செய்வோம், நம்ம ஆசைப்பட்டா செய்வோம், எதை விரும்புகிறோமோ அதை செய்வோம். ஆனால் அவர்கள் அப்படி இல்லை. இறைவனுடைய அறிவு இச்சை செயல் தான் அவர்களுக்கு மேம்பட்டு விளங்கும் இல்லையா? ஆனா அவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. குறிப்பிடம் காலம் திக்கு ஆசனம் கொள்கை குணம் சிறப்பு உறும் விரதம் சீலம் தபம் செபம் தியானம் இவை எல்லாம் இப்போ இவையெல்லாம் புரியுதா? என்னென்னது? குறிப்பிடம், அதாவது நமக்கு புண்ணிய தலங்கள் அப்படின்னு குறிப்பா சொல்லக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லையா? நம் போன்றவர்களுக்கு காசி இல்லையா, அந்த ராமேஸ்வரம் போன்ற இடங்கள், தீர்த்தங்கள், இது முக்கியமா சொல்றோம். நம்ம இங்க போனா பாவ விலகும், அங்க போனா பாவ விலகும் அப்படின்னு நாம வச்சிருப்போம். அவர்களுக்கு அந்த குறிப்பு இடம் கிடையாது இல்லையா? இதெல்லாம் யாருக்குதான்? இந்த நிலையை தாண்டியவர்களுக்கு அண்ணாமலையை தரிசிக்க முக்தி. இந்த அதீத நிர்மல சாக்கிராதத்தில் இருப்பவர்களுக்கு காசியில இறக்க முக்தி, ஆரூரில் பிறக்க முக்தி. அவர்களுக்கு அப்படி அண்ணாமலையை நினைக்க முக்தி. ஆக இருப்பிடம் காசி முதலிய தலங்களும் கங்கை முதலிய தீர்த்தங்களும் அவர்களுக்கு அந்த நல்லன தீயன என்று கருதுதல் இயலாது, கருத மாட்டார்கள். ஏன்னா இருக்கிற இடமே சிவானந்தத்துக்குள்ள இருக்கிறாங்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதுதான் சிறப்புடையதுன்னு அவங்களா அதை நினைக்கவே மாட்டாங்க இல்லையா? கருத மாட்டார்கள். ஆசனம் போட்டு நம்ம பூசை பண்றோம் இல்லையா? அவர்களுக்கு அது கிடையாது. ஆசனம்னா சொஸ்தி, அந்த கோமுகம் பதுகம் வீரம் கேசரி பத்திரம் முத்தம் மயூரம் சுகம், இதெல்லாம் ஆசனங்கள் இல்லையா? மயூர் ஆசனம், இந்த பலகை போட்டு பூசை பண்றது, இந்த ஆமை இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆசனங்கள் 8 இருக்கு. அந்த ஆசனங்கள் அவர்களுக்கு கிடையாது. தனிப்பட்டு எதுவும் அவங்களுக்கு இருக்காது. ஆசனம் சீர்னா நாம சீராக போற்றக்கூடிய விபூதி உருத்திராக்கம் காஷாயம் தண்டு கமண்டலம் முதலிய சிறப்புகளில் அபிமானம், இதுல அவங்க அபிமானப்பட மாட்டார்கள்.
எவ்வளவு இருக்கு பாருங்க. அப்ப எதுலதான் இருக்காங்க அவங்க? திருவருளுக்குள்ள அழுந்து இருப்பவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல. சீர் அப்படின்னா விபூதி, ருத்ராக்கம், காசாயம், தண்டு, கமண்டலம் முதலிய சிறப்புகளில் அபிமானப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள், அந்த சீவன் முக்தர்கள், முன்பு உள்ள நியமங்களை செய்வதும் இல்லை. முன்பு உள்ள நியமங்கள் சரியை கிரிய யோக ஞானம், இந்த கிரியைகளை அவர்கள் செய்வது இல்லை. ஆனா தாமாக விடுவதில்லை. அதை விளங்கிக்கிடணும். ஆக நாமளும் சிவமுக்தர்கள் தான்ட்டு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. சிவபிரகாசத்துல உமாபதி சிவன் சொல்லிட்டாரு, அதெல்லாம் விடு, ஆசனம் வேண்டாம், தீர்த்தம் வேண்டாம், கோயில் வேண்டாம், குளம் வேண்டாம்னு விட்டோம்னா அவ்வளவுதான், சுவாமி நம்மளை விட்டுருவாரு. அவர்களுக்கு அவர்களுக்கு தானாக விலகுவது இல்லை. தானாக இது அவங்க விலகி போகல, தானாக விலகல. அதான் அந்த புளியம்பழத்தினுடைய ஓடு, அது தானாக பழத்திலிருந்து விடாது. தானா அதை போய் நம்மளா போய் பிச்சோம்னா அது வராது இல்லையா? அதான் விடும். அது போல அதுவாக விடும். அவர்களுக்கு தானாக விரும்பி வருத்தி போய் அதை விடுவதில்லை. ஏன் அப்படி விடுவதில்லை? அவர்கள் சிவமாகிய மெய்ப்பொருள் ஒன்றையே கண்டு கொண்டிருப்பார்கள். மெய்ப்பொருள் அதான அப்பர் சுவாமி பாடுறாரு, பெருமானே உன்னுடைய கால் சிலம்பு கொண்ட கண் கொண்டு இனி காண்பது என்னே, இடையில் கட்டிய கச்சை அதை கண்ட கண் கொண்டு இனி காண்பது என்னே இல்லையா? அணிந்த விடமுண்ட கண்டம் கண்ட கண் கொண்டு இனி காண்பது என்னே. இதெல்லாம் பார்த்த பிறகு நான் வேற போய் எதையாவது பார்ப்பேனா அப்படின்றாரு இல்லையா? அப்பர் சுவாமி அப்படி ஞானக்கண்ணினால் பார்த்ததுனால அதையே பார்த்து கொண்டிருக்கின்றார். எனவே ஏனைய நியமங்கள் எல்லாம் தாமாகவே ஒளிந்துவிடும். அப்படி சிவத்தை கண்டு இருந்தால் இந்த நியமங்கள் இது தாமாகவே விலகும். உறங்குகின்ற குழந்தையின் கையில் இருக்கின்ற பொற்கிண்ணம் போல அது அப்படியே தாமா விலகி, இப்போ உறங்குவார் கை படு பொருள் போல. இப்போ தூங்குறோம், அப்போ என்ன ஆகும்? பேனா அப்படியே விழும் வகுப்புல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நியமங்கள் அப்படியே போகுது, விடுது இல்லையா? அது போல இவர்கள் சிவத்தை கண்டு கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் செய்கின்ற நியமங்கள் தாமாக அப்படியே விலகி போகும் அப்படின்னு இந்த அணைந்தோர் தன்மையில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இது சொல்லப்படுகின்றது. இதை ஒருபோதும் நமக்குன்னு எடுத்துக்க கூடாது. அவர்களுக்கு நாமா சென்று விளக்க முடியாது. நமக்கு நியமங்கள் படிமுறைகள் வேணும். அந்த நிலைக்கு போகும்போது இது தானா விலகும் இல்லையா? ஆக அவர்கள் எப்படி வாழ்வார்கள்? ஆனந்த களிப்புடன் வாழ்வார்கள். அகம் புறம் என்று இரண்டாம் அர்ச்சனை புரியும் இந்த சகம்தனில் இரண்டும் இன்றி தமோமயமாகி எல்லாம் நிகழ்ந்திட மகிழ்ந்து வாழும் நீர்மையர் போல ஞானத்து திகழ்ந்த அகம்புறம் எனாத செம்மையார் நன்மையாரே என்று அதை சொல்றார். அதாவது இந்த சீவன் முக்தர்கள் திருவருளை எங்கும் ஒரு தன்மையாக கண்டு எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய திருவருளை ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவர்கள் சீவன் முக்தர்கள். அதனால அவர்கள் காணுகின்ற பொருள் எல்லாம் சிவமாகவே தோன்றும். இப்போ ஆனாய நாயனார் இருந்தாரு, எல்லா இடத்துலயும் திருவருள் இருக்குன்னு நினைந்தாரு. அவர் என்ன செஞ்சாரு? கொன்றை மரத்தை பார்த்தாரு, அப்படியே சிவமாகவே நினைந்து அங்கே இருந்து 5 எழுத்தை அவருடைய வேய்க்குழலில் ஊதினார் இல்லையா? ஊதினார். அந்த 5 எழுத்தினுடைய பொருள் ஈட்டம் காரணமாக 5 எழுத்தின் பொருளீடு உள்ளடக்கி ஓதினார்னு சொல்றார் சேக்கிலார் சுவாமி. 5 எழுத்தின் பொருளை உள்ளடக்கி அந்த குழலில் வைத்து ஊதினாராம். அந்த இசை அப்படியே போய் சுவாமியை ஈர்க்குதான். ஈர்க்கின்ற பொழுது சுவாமியை ஈர்த்திருச்சு, லயப்பட்டார் சுவாமி. அதனால உலகத்துல இருக்க எல்லா பொருளும் லயப்பட்டுருச்சான். அப்போ புலி மேல மான் படுத்து கிடக்குதான் இந்த இவருடைய 5 எழுத்து குழல் ஓசையில. மயில் மேல பாம்பு படுத்து கிடக்குதான். இப்படி இப்போ அந்த பொருள்கள் எல்லாமே ஆனாய நாயனாருடைய அந்த 5 எழுத்து ஓசையிலே தன்னிலை மறந்து கிடக்குதான். அப்போ என்ன பொருள்?
முழுக்க திருவருள் சூழ்ந்திருக்கின்ற திருவருள் மயமாக தமோ மயமாகி திருவருளே எவ்விடத்தும் திருவருள் நிறைந்திருக்க திருவருளை அவர்கள் உணர்ந்து இருந்தார்கள். எனவே காணும் பொருள்கள் எல்லாமே சிவமாக கண்டார்கள். அந்த கொன்றை மரமே சிவமா இருந்துச்சான். அதனால அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் என்று அதை சொல்ற. தமக்கு வடிவாய் பிராரத்த வினைக்கு ஈடாக நிகழ்வன எல்லாம் நிகழ அவற்றாலே தாக்கப்படாது. அவற்றாலே தாக்கப்படாது. அந்த இருக்கிற அந்த பிறவியில பிராரத்தவனை இருந்தாலும் அவற்றினால் அவர்கள் தாக்கப்பட மாட்டார்கள். என்ன வந்தாலும் அது ஒன்றும் அவர்களுக்கு இல்லை இல்லையா? அதனால அவங்க அதை இது பண்ணவே மாட்டாங்க. நிகழ்வன எல்லாம் நிகழ தாக்கப்படாது. சிவத்திலே ஏகமாகி பேரானந்தம் உற்று இருப்பார்கள். அந்த பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டு பேரானந்தத்திலே இருப்பாங்க. திருவருளுக்குள்ளே அழுந்தி இருக்கின்றார்கள். நாமளும் திருவருளுக்குள்ளதான் இருக்கிறோம். ஆனா அந்த இன்பம் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நாம அவை சார்ந்து நிக்கிறோம். அவன் இங்க திரும்பி நிக்கிறோம். கொஞ்சம் இங்க திரும்பினோம்னா ஓய்வோம். அவ்வளவுதான். நல்லாதான் இருக்கு சொல்றதுக்கு கேட்கறதுக்கு. என்னம்மா திருப்பிடுவோம். திருப்பிடுவீங்களா? திரும்புவீங்களா? நீங்க திருப்பிடுனா பக்கத்துல இருக்கவங்களை திருப்புற மாதிரி சொல்றீங்க இல்லையா? பேரானந்தத்தில் இருந்து அந்த அருளை மொண்டு மொண்டு அருந்தி கொண்டு இருப்பார்கள். திருவருளோட வீட்டுக்கு செல்வோம். அவர்கள் செய்கிற கிரியை செய்வை நாளைக்கு பார்க்கலாம். இந்த 3 பாட்டு இருக்கு. திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பையில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோ. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.